திருப்பரங்குன்ற மலையில் இன்றைக்கும் மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது மேலே. அந்த மலையில் உட்காந்து பூஜை பண்ணணும்னு தொடங்குகிறார். பூஜை பண்ண தொடங்கும்போது அங்கே என்ன பண்ணுறது, ஒரு மலையிலிருந்து ஒரு இலை விழுந்து அந்த பக்கத்தில் இருந்த சுனையில் விழுகுது. விழுந்த இலை ஒன்று மீனாக மாறி உள்ளே போக துடிக்குது, ஒன்று பறவையாக மாறி மேலே பறக்க துடிக்குது. இவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறார். பூஜை பண்ணவர் பூஜை தான் பண்ணியிருக்கணும். அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு பூஜையை விட்டுட்டார். ஐயோ பாவம் இப்படி துடிக்குதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், அதை பிரித்து விடணும்னு போகும்போது, அதை பிரிக்கி விட போகும்போது ஒரு பூதம் வந்துடுது. அதுக்கு பேர் கற்கிமுகின்னு பேர். அந்த கற்கிமுகி பூதம் என்ன பண்ணுது, நக்கீரரை பிடிச்சி கொண்டு போய் அது ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஒரு 999 பேரை பிடிச்சி வச்சுருக்கு. இவரையும் கொண்டு போய் போட 1000 பேர் ஆச்சு. அந்த பூதத்தினுடைய தலையெழுத்து என்னென்னா 1000 பேரை சாப்பிடணும், 1000 பேர் சேர்ந்தால் தான் சாப்பிடணும். இந்த 1000 பேரை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கு. என்னென்னா, யாரெல்லாம் சிவபூஜை பாதியில் விட்டாங்களோ அவங்களத்தான் பிடிக்கணும் அப்படின்னு. நான் வேடிக்கையாக சொல்கிறதுண்டு, இன்றைக்கி அந்த பூதம் இருந்ததுலாம் இன்றைக்கி இந்தியாவில் முக்கால்வாசி பாப்புலேஷன் இருக்காது அப்படின்னு. இப்போ இந்த 1000 பேரும் இப்போ நக்கீரர் வந்தோன்னே எல்லோரும் துடிக்கிறாங்க. இது வரைக்கும் அது என்னை சாப்பிடாமல் இருந்தது, ஏன்னா ஒருத்தர் கிடைக்காம இருந்தாங்க, இன்றைக்கி நீ வந்தோன்னே எல்லாத்துக்கும் உயிர் போக போகுது அப்படின்னு. அங்கிருந்த அத்தனை பேருக்கும் நக்கீரர் ஆறுதல் சொல்கிறார். கவலைப்படாதீங்க, நான் முருகனை வேண்டேன்னு சொல்லி உட்கார்ந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்போது முருகப்பெருமான் 6 நிலைகளில் காட்சி தருகிறார். நக்கீரருடைய ஆதாரங்கள், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞின்னு 6 சக்கரங்களில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த ரூபங்களை அவர் பதிவு பண்ணி, அப்போ அவர் பாடிய பாடல் தான் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிகம்.